அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருமே ரமலானுடைய நாட்களை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தர்மத்திற்கும் ஜக்காத்திற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, தர்மம் என்பது இறைவனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து பிறருக்கு நம்ம உதவி பண்ணுறது தர்மம். ஜக்காத் என்பது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்துல 2.5% நம்ம நகையோ பொருளாதாரமோ எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குதோ அதுக்கு 100க்கு 2.5% to 3% மக்களுக்கு நம்ம அதை ஜக்காத்தை கட்டாயமாக நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். தர்மம் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம கொடுத்தோம்னா அல்லாஹ் எதை ஒப்பிட்டு சொல்கிறான்னா, நெற்கதிரை ஒப்பிட்டு சொல்கிறான். ஒவ்வொரு கதிரிலுமே 100 தானியங்கள் இருக்குது. அதை பன்மடங்காக நம்மளுக்கு பெருக்கி கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தன் ஆடியவர்களுக்கு நான் அதிகமான செல்வத்தை நான் கொடுக்குறேன், தன் ஆடியவர்களுக்கு நான் குறைவான செல்வத்தை கொடுக்குறேன், நான் என்னோட அடியார்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து அதை நம்ம என்ன செய்யணும்? பன்மடங்கா பள்ளிக்கு உதவி செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம், நம்ம நோன்புக்கு ஒரு தர்மம் செய்யலாம், நோன்பாளிகளுக்கு நம்ம விருந்து கொடுக்கலாம். அப்படி அல்லாஹ் இப்படி எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம வாரி கொடுத்தோம்னா அல்லாஹ் மறுமையினால் நம்மளுக்கு சொர்க்கத்தை தயார்படுத்தி வைக்கிறான். அது நம்ம பெருமைக்காண்டியோ முகஸ்துதிக்காண்டியோ நம்மளை எல்லாரும் தர்ம கொடையாளின்னு நம்மளை புகழணும் அந்த ஒரு நோக்கத்துக்காண்டியே கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கும்னா, நம்ம அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். இதற்குள்ள கூலி நிச்சயமா அல்லாஹ் நம்மளுக்கு எங்கே கொடுப்பான்? மறுமையில் கொடுப்பான். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுத்தாதான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். ஜக்காத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, வலது கைக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. இப்படி கொடுத்தோம்னா மறுமையினால் நம்மளுக்கு அல்லாஹ் எதை தரேன்னு சொல்கிறான்? உங்களுக்கு அர்ஷோட நிழல் கிடைக்கும். அந்த வெயிலே இல்லாத அந்த அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷோட நிழல் தரேன்னு சொல்கிறான். அது சும்மாவா? அல்லாஹ்வுடைய அர்ஷோட நிழல் கிடைக்கிறது நம்ம சும்மாவா? அப்போ நம்ம வலது கைக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு பெருமைக்காண்டியோ முகஸ்துதிக்காண்டியோ. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தை ஒரு சோதனையாக கொடுத்தாலும் அது நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பொறாமைப்படணும். மோமின்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்ம மார்க்கம் சொல்லுது. நம்மளுடைய மார்க்கம் 2 விஷயங்களுக்கு பொறாமைப்பட சொல்லுது. ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா செல்வம், இன்னொன்று கல்வி. அந்த செல்வத்தை வைத்து அது அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம வாரி வாரி கொடுக்கணும். பள்ளிக்காண்டி சரி, நோன்பாளிகளுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தர்மம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மிஸ்கின்களுக்கு கொடுப்பதாகவும் சரி, அனாதைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு கொடுப்பதாகவும் சரி, இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்கிறான்? நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது பன்மடங்காக ஆக்குறான். நம்ம தர்மம் கொடுக்காம முடிந்து வைத்து வச்சுட்டோம்னா அல்லாஹ் மறுமை நாளில் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இருக்காது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்காது. அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்கானோ அது அல்லாஹ்வுடைய பாதையில் தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை பெற்று சொர்க்கத்தில் விரைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.